இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவன் தங்களை மன்னிக்க மாட்டார் என்றும், மனப்பூர்வமாக தங்களுக்கு அவர் கொடுக்காத அதிகாரத்தை கட்டாயத்தால் எடுத்துக்கொண்டு தங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் லூசிஃபர் தன் சகாக்களிடம் கூறினான். தேவனுடைய மகிமையில் பங்கு கொண்டு அவருடைய சிங்காசனத்திற்கு அருகில் நின்று விடிவெள்ளியாக திகழ்ந்த லூசிஃபர் தன் மீறுதலால் சத்துருவாக மாறினான். இந்த பிரச்சனையை தேவகுமாரனிடம் சொல்வதற்காக மெய்ப்பற்றுள்ள தூதர்கள் விரைந்தார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்கிற வழி குறித்து பிதாவும் குமாரனும் ஆலோசித்துக் கொண்டிருந்ததை கண்டார்கள். அந்த வஞ்சனை பரலோகத்திலிருந்து உடனே மகாதேவன் தூக்கி எறிந்திருக்கலாம். அப்படி செய்யாமல் கலகக்காரர்களுக்கும் தங்கள் பலத்தையும் பராக்கிரமத்தையும் காட்டுவதற்கு ஒரு சம வாய்ப்பை கொடுப்பதற்கு அவர் விரும்பினார். எத்தனை தெய்வீகத்தின் அன்பு இது! இந்த யுத்தத்தில் எல்லாரும் காணும்படி ஒவ்வொரு தூதனும் ஏதாவது ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிருந்தது. சாத்தானுடைய கலகத்தில் சேர்ந்து எவரையும் தொடர்ந்து பரலோகத்தில் இருக்க அனுமதிப்பது பாதுகாப்பானதாக இல்லை. தேவனுடைய மாற்றவியலாத பிரமாணத்திற்கு எதிராக முழு கலகத்தில் ஈடுபடும் வழியை அவர்கள் கற்றிருந்தார்கள். அது செய்யப்பட முடியாததாக இருந்தது. அந்த கலகக்காரனை தம் வல்லமையை பயன்படுத்தி தேவன் அழித்திருந்தால் எந்தெந்த தூதனில் அதிருப்தி தொற்றியிருந்தது என்பது வெளிப்பட்டிருக்காது. தேவன் தமது நியாயத்தை பரலோக ஜீவிகள் அனைவருக்கும் தெளிவாக வெளிப்படுத்த விரும்பியதால் வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தார். பரலோகத்தில் யுத்தம். தேவ அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் செய்வதுதான் உயர்ந்தபட்ச கலகம். பரலோகம் முழுவதுமே குழப்பத்தில் இருந்தது. தூதர்கள் கூட்டம் கூட்டமாக நின்றார்கள். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு தூதன் தலைமையை வகித்தான். சாத்தான் தன்னை மேன்மைப்படுத்த ஆசைப்பட்டு பரலோகத்தின் மகா தளபதியான தேவகுமாரனின் அதிகாரத்திற்கு அடிப்பணிய விரும்பாததால் தேவ பிரமாணத்திற்கு எதிராக போரிட்டு கொண்டிருந்தான். பரலோக தூதர்கள் அனைவரும் பிதாவுக்கு முன்பாக வருமாறு கட்டளை பிறந்தது. தனக்கு மேலாக கிறிஸ்து கனப்படுத்தப்படுவதாக தன் அதிருப்தியை சாத்தான் கூறினான். தேவனுக்கு தன் சமமாக வேண்டுமென்று வலியுறுத்தினான். சாத்தானின் வார்த்தைகளை கேட்டு நல்ல தூதர்கள் கண்ணீர் வடித்தார்கள். கலகம் செய்பவர்கள் இனியும் பரலோகத்தில் இருக்கக்கூடாதென தேவன் கூறினார். ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை மீற துணிந்தவர்களை காப்பாற்ற எந்த ஏற்பாடும் இதுவரை இல்லை. சாத்தான் துணிவுடன் கலகத்தில் ஈடுபட்டான். சிருஷ்டிகரின் கட்டளை தனக்கு பிடிக்கவில்லை என்றான். தூதர்களுக்கு எந்த பிரமாணமும் அவசியமில்லை என்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி நடக்க சுதந்திரம் வேண்டும் என்றும் சொன்னான். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற அற்புதமான பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். கலகக்காரன் எவ்விதமாய் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறான் என்பதை இதுவரை நாங்கள் புரிந்திராத ஒரு காரியம் அப்பா. எங்களுக்கு நீர் புரிய வைப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.